ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா துதியும் கனவும் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. எல்லாம் துதி கனம் மகிமை மட்டும் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்ய போகிறார். மெய்யான தேவன் இயேசு, மெய்யான தேவன் இயேசு திருச்சபை சார்பாக இந்த செய்தியை கொண்டு வருகிறோம். திருச்சபை சார்பாக இந்த செய்தியை கொண்டு வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சி, மகிமை நேர அந்த நிகழ்ச்சியில் உங்களை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். உங்களை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி என்ன? இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி என்ன? கர்த்தர் வார்த்தையை அருளுகிறார். கர்த்தர் வார்த்தையை அருளுகிறார். ஆண்டவர் வார்த்தை அருளுகிறார். ஆண்டவர் வார்த்தையை அருளுகிறார். ஆசீர்வாதம் அருளுகிறார். ஆசீர்வாதம் அருளுகிறார் என்று சொன்னால் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நாம் நம்பலாம். என்று சொன்னால் நம்ம ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நாம் நம்பலாம். வார்த்தையை அருளுவதால் என்ன கிடைக்கும்? வார்த்தையை அவர் அருளுவதால் நமக்கு என்ன கிடைக்கும்? வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. வார்த்தை முக்கியமான ஒன்று. தேவன் வார்த்தையினாலே பூமியை உண்டாக்கினார். தேவன் வார்த்தையினாலே பூமியை உண்டாக்கினார். வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சத்தை உண்டாக்கினார். சர்வத்தையும் உண்டாக்கினார். சர்வத்தையும் உண்டாக்கினார். அந்த வார்த்தையை நமக்கு தர்றார். அந்த வார்த்தை நமக்கு தரார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. சுருக்கமாக எடுத்துக்கொண்டால் லூக்கா 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் கவனித்து வாசித்தால், 34ஆம் வசனத்தை கவனித்தால் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஒரு ஆலயத்துக்குள்ளே அவர் பிரசங்கிக்கிறார். ஒரு ஆலயத்துக்குள்ளே அவர் பிரசங்கிக்கிறார். அங்கே அவர் எல்லா ஊழியத்தையும் முடித்து விட்டு அங்கே வந்து கொண்டிருந்த போது, எல்லா ஊழியத்தையும் முடித்துக் கொண்டு அவர் வருகையிலே அங்கே ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருந்தான். அங்கே ஒரு பிசாசு பிடித்த மனிதன் இருந்தான். அவனுக்குள்ள பொல்லாத ஆவி பிசாசுகள் இருந்தது. அவனுக்குள்ள பொல்லாத ஆவியின் பிசாசு இருந்தது. ஒரு மனுஷனுக்குள்ள 7 ஆவிகள் கூட உள்ள இருக்குமா? ஒரு மனுஷனுக்குள்ள 7 ஆவிகளும் உள்ள இருக்குமா? அது நம்முடைய இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு நல்லா இருந்து அங்கே இயேசு இல்லாவிட்டால், நம் இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு நல்லா இருந்தால், இயேசு இல்லாவிட்டால் பிசாசு வந்து உள்ளே உட்கார்ந்து, இயேசு இல்லாவிட்டால் பிசாசு உள்ள வந்து அமருவான். உங்க இருதயத்துக்குள்ள இயேசுவை நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க இருதயத்துக்குள்ள இயேசுவை வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரை உங்கள் இருதயத்துக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியான உங்கள் இருதயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் பிசாசுகள் உங்கள் இருதயத்துக்குள்ள வரும். பிசாசுகள் உங்கள் இருதயத்துக்குள் வரும். பிசாசின் சிந்தனைகள், பிசாசின் வார்த்தைகள், பிசாசினுடைய காரியங்கள், பிசாசுடைய எல்லா ரகசியமும் இருதயத்துக்குள்ள வந்துடும். பிசாசுடைய எல்லா இறுதியின் வார்த்தைகளும் உங்க இருதயத்துக்குள் வரும். ஆகையினால் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாம இருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசை துரத்துங்கள். பிசாசை துரத்துங்கள். இயேசு அப்படித்தான் சொன்னார். இயேசு அப்படிதான் சொன்னார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசை துரத்துங்க. பிசாசை துரத்துங்கள். பிசாசை துரத்துங்க. பிசாசை துரத்துங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதீங்க. பிசாசுக்கு இடம் கொடாங்கள். இயேசு சொன்னார். இயேசு சொன்னார், அப்பாலே போ பிசாசே, அப்பாலே போ பிசாசே, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. அவர் சொன்ன வார்த்தைகள் அது. அவர் சொன்ன வார்த்தைகள் அது. எதற்கு இயேசு சாத்தானை துரத்தினார்? எதற்கு இயேசு சாத்தானை துரத்தினார்? பிசாசினிடத்திலிருந்து எந்த நன்மையும் கிடையாது. பிசாசினிடத்தில் எந்த நன்மை நமக்கு கிடையாது. அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான். அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவே வருகிறான். பிசாசு உங்களுக்குள்ளே வந்தால், பிசாசு உங்களுக்குள்ளே வந்தால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள். நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கை அழியும். உன் வாழ்க்கை அழியும் என்று வேதம் சொல்லுகிறது. என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே நீங்கள் ஆண்டவரை உங்கள் இருதயத்துக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவரை உங்கள் இருதயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பிசாசு அங்க ஆலயத்திலே இயேசு பிரசங்கித்து முடித்த போது பேசியது. பிசாசு ஆலயத்திலே பிரசங்கும் போது
பிசாசு பேசினது, அந்த மனிதன் மூலமாய் பேசியது. மனித மூலமாய் பேசினது. நீர் எங்களை தொல்லைப்படுத்தவா வந்தீர், நீர் எங்களை தொல்லைப்படுத்துவா வந்தீர், நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர். இயேசுவை பார்த்து பிசாசு சொல்லுது நீர் பரிசுத்தர். இயேசுவை பார்த்து பிசாசு சொல்லுது நீ பரிசுத்தர் என்று. பாருங்க, பிசாசுக்கு தெரியுது ஆண்டவர் பரிசுத்தர் என்று. பாருங்க, பிசாசுக்கு தெரியுதுங்க தேவன் பரிசுத்தர் என்று. நீங்களும் நானும் அவரை இன்னும் அறியவில்லை. நீங்களும் நாமும் இன்னும் அவரை அறியவில்லை. அவர் பரிசுத்தர் என்று யாரும் அறியவில்லை. அவர் பரிசுத்தர் என்று நாம் இன்னும் யாரும் அறியவில்லை. இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். இனிமே அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் மிகப்பெரிய பரிசுத்தர், அவர் மிகப்பெரிய பரிசுத்தர், குற்றமே செய்யாத பரிசுத்தர், குற்றமே செய்யாத பரிசுத்தர். இயேசு அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர். இயேசு அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர். அதனாலதான் அவர் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. ஆகையினால் அவர் சொன்ன வார்த்தைகள் அத்தனை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அது நிறைவேறும். அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அது அப்படியே நிறைவேறும். அது அப்படியே நடக்கும். அது அப்படியே நடக்கும். அவர் சொல்ல ஆகும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட்டா நிற்கும். அவர் சொன்னாது நடக்கும். அவர் சொன்னால் நடக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அங்கே ஆலயத்துக்குள்ளே அந்த பிசாசு இயேசுவை நோக்கி பார்த்து பேசியது. அங்கே ஆலயத்துக்குள்ளே பிசாசு ஆண்டவரை நோக்கி பேசியது. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார், இயேசு பிசாசு பிடித்த மனிதனை பார்த்து சொன்னார், பிசாசு பிடித்திருந்த மனிதனை பார்த்து சொன்னார், நீ பேசாதே, நீ பேசாதே, நீ இவனை விட்டு வெளியே போ, நீர் இவனை விட்டு வெளியே போ என்று இயேசு சொன்ன உடனே பிசாசு பிடித்த மனிதனுக்குள்ள இருந்த பிசாசு அவனை விட்டு வெளியே போயிடுச்சு. பிசாசு பிடித்த மனுஷனுக்குள்ள இருந்த அந்த ஆவி அவனை விட்டு வெளியே போனது. வெளியே போயிட்டு அந்த பிசாசு வெளியே போகும்போது மனுஷனை சேதப்படுத்தும். அந்த பிசாசு அவனை விட்டு புறப்பட்டு போகும்போது அவனை சேதப்படுத்தும். ஆனால் இயேசு சொன்ன உடனே அது சேதப்படுத்தாமல் போய்விட்டது. ஆனாலும் இயேசு சொன்ன உடனே அவனை சேதப்படுத்தாம போய்விட்டது. சுற்றி இருந்த எல்லாரும் பார்த்தார்கள். சுற்றி இருந்த எல்லா ஜனங்களும் பார்த்தார்கள். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன வார்த்தை இது, என்ன வார்த்தை இது, வல்லமை நிறைந்த வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை, அதிகாரம் நிறைந்த வார்த்தை, அதிகாரம் நிறைந்த வார்த்தை. வெளியே போ என்று இயேசு சொன்ன மாத்திரத்திலே, வெளியே போ என்று சொன்ன மாத்திரத்திலே பிசாசு ஓடி போயிட்டு. ஆச்சரியமா இருக்கிறது, ஆச்சரியமான காரியம். பிரியமானவர்களே, இயேசுவின் வார்த்தை வாழ்க்கையில் இருக்கிற பிசாசை துரத்தும். அதனால தான் அவர் தன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு அளிக்கிறார். அதனால தான் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அவர் அளிக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, அங்கே இயேசு அங்கே சென்றார். அங்கே அந்த கடற்கரை ஓரத்திலே பேதுரு படகிலே உட்கார்ந்தார். அங்கே இந்த கடற்கரை ஓரத்திலே பேதுரு படகில் உட்கார்ந்தார். அதிலிருந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். நல்வார்த்தையை பேசினார். நல்வார்த்தைகளை பேசினார். எல்லாரும் அவருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. எல்லாரும் அவர் வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவர் வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக கொண்டு வரும். அப்போது ஆண்டவர் யோசித்தார், நாம் பயன்படுத்துகிற இந்த படகு யாருடையது? நாம் பயன்படுத்துகிற படகு யாருடையது? அந்த படகுல இருந்து தான் பிரசங்கம் பண்ணினார். அந்த படகுல தான் பிரசங்கம் பண்ணினார். அது பேதுருடையது. அது பேதுருடைய படகா இருந்தது. உடனே அங்கே பார்த்தார். பேதுரு படகுல மீனே இல்லை. பேதுரு படகுல மீனே இல்லைங்க. காலியா இருந்துச்சு. ஒரு மீன் கூட இல்ல. வலை கூட எம்டியா தான் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லாதவனாய் இருந்தான். நைட்டு முழுசும் மீன் பிடிச்சிருக்கான். இரவெல்லாம் வலை வீசி ஒரு மீன் கூட கிடைக்காதபடி விரும்பியா வந்தான். ஒன்றுமே கிடைக்கலங்க. கவலையோடு அவங்க நின்றான். கவலையோடு வந்து நின்றாங்க. ஒன்றுமே கிடைக்கல, ஏமாற்றப்பட்ட நிலையிலே இருந்தான். ஒன்றுமே கிடைக்கல என்ற ஏமாற்றத்தோடு வந்து நைட்டு முழுசும் 12 மணி நேரம் உழைத்திருக்கிறேன். ஈரா முழுவதும் 12 மணி நேரம் உழைத்திருக்கிறேன். உழைப்புக்கு பலன் இல்லையே. வருமானம் இல்லையே. நிறைவு இல்லையே. எனக்கு இன்றைக்கு தேவையானது வரவில்லையே. இன்றைக்கு தேவையான வருமானம் கிடைக்கலையே. அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். தனக்குள்ளே நொந்து கொண்டான். என் வாழ்க்கையில வருமானம் இல்லாத ஒரு நாளாய் போனதே. இந்த வாழ்க்கையில வருமானம் இல்லாத நாளா போனதே. அவன் துக்கத்தோடு காணப்பட்டான். அவன் அவன் இருதயத்தை இயேசு பார்த்தார்.
அவனுடைய இருதயத்தை இயேசு பார்த்தார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதய கவலையை பார்க்கிறார். இருதயத்தின் கவலையை பார்க்கிறார். இருதயத்தின் துக்கத்தை பார்க்கிறார். இருதயத்தின் துக்கத்தை பார்க்கிறார். நினைவுகளை பார்க்கிறார். நினைவுகளை பார்க்கிறார். உன்னை ஆறுதல் படுத்த அவர் விரும்புகிறார். உன்னை ஆறுதல் படுத்த அவர் விரும்புகிறார். கவலைப்படாதே, 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 கவலைப்படாதே. பேதுருவை பார்த்து அப்படி சொல்ல அவர் இருந்தார். பேதுருவை பார்த்து அவர் சொல்ல அப்படி இருந்தார். ஆனா சொல்லல. பேதுருவை பார்த்து கவலைப்படன்னு சொல்லல. பேதுருவை பார்த்து கவலைப்பட அவர் சொல்லல. ஆனா செய்து காண்பித்தார். ஆனாலும் செய்து காண்பித்தார். என்ன செய்தார்? பேதுருவை பார்த்து சொன்னார். நீ கவலைப்படுகிறாய். வலையை அந்த பக்கம் கொண்டு போய் போடு. அப்ப அவன் சொன்னான், ராத்திரி முழு பிரயாசப்பட்டோம் ஆண்டவரே, இரா முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல ஆண்டவரே. ஆனால் நீர் ஆண்டவர். நீர் இயேசு. நீர் சொல்லுகிறபடினால் நான் வலைய போடுறேன். நான் வலைய போடுகிறேன். வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். உன் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நீ சொன்ன மாத்திரத்தில் அது ஆசீர்வதிக்கப்படும். வலைய போட்டான். இயேசு சொன்ன அதே இடத்துல இயேசு சொன்னபடியே வலையை போட்டான். இயேசு சொன்ன அதே வார்த்தைப்படி இயேசு சொன்ன இடத்துல வலைய போட்டான். பிரியமானவர்களே, மீன் எங்க வரும், எங்க கூட்டமா இருக்குன்னு பேதுருக்கு தெரியும். மீன் எங்க வரும், எங்க கூட்டமா வரும்னு பேதுருக்கு தெரியும். ஆனால் அப்படி அவன் சிறுவயது முதல் மீன் பிடிக்கிறதுல வல்லவனாய் இருந்தாலும் அவனுக்கு அன்னைக்கு மீன் கிடைக்கல. ஆனாலும் சிறு வயது முதல் கொண்டு மீன் பிடிக்கிற வல்லவனா இருந்தாலும் அன்றைக்கு மீன் கிடைக்கவில்லை. வருத்தத்தோடு இருந்தான். அவன் வருத்தத்தை நீக்குவதற்காகத்தான் இயேசு அங்கே வந்தார். அவனுடைய வருத்தத்தை நீக்குவதற்காக தான் இயேசு அங்கே வந்தார். இன்றைக்கு நீ வருத்தத்தோடு இருக்கிறாயோ? வருமானம் இல்லாமல் இருக்கிறாயோ? வருமானம் இல்லாத இருக்கிறாயா? காலியாக இருக்கிறதோ? உன் வீட்டில் போதுமான வருமானம் இல்லையோ? போதுமான வருமானம் இல்லையோ? என்ன செய்வது என்று தவிக்கிறாயோ? பிள்ளைகளுக்கு இல்லை என்று தவிக்கிறாயோ? பிள்ளைகளுக்கு இல்லை என்று தவிக்கிறாயோ? குடும்பத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று தவிக்கிறாயோ? என்ன செய்ய போகிறேன் நினைக்கிறாயோ? அழுகை வருகிறதோ? துக்க முகத்தோடு காணப்படுகிறாயோ? காண்கிறாயோ? இயேசு உன் இருதயத்தை பார்க்கிறார். உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அவர் வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு மட்டும் நீ கீழ்ப்படிந்தால், அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். உனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இயேசுவின் வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தையை உனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளை நீ சொந்தமாக்கப்பட வேண்டும். அது உனக்குரியது. அதிலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும். இருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் வலையை போட்ட போது வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன் கிடைத்தது. எப்படி நடந்தது? அவர் ஆண்டவர். அவர் இயேசு. மெய்யான தேவன். அவர் பரிசுத்தர். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையில் நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். இருதயத்தை பார்க்கிறார். ஒண்ணுமில்லாத அவன் படகுல திரளான மீன் வந்தது. மீன்கள் கிடைச்சது. மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான மீன் நிறைய கிடைத்தது. மீன்கள் கிடைச்சது. வலையே கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லி கிழிய போத்தக்க மீன்கள் கிடைக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வீடு பிடிக்காத அளவிலே நிறைவான ஆசீர்வாதம் உனக்கு வரும். உன் வீட்டிலே நிறைவான ஆசீர்வாதம் வரும். திரளான ஆசீர்வாதம் வரும். திரளான ஆசீர்வாதங்கள் வரும். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் வரும். தேவைக்கு அதிகமான வருமானங்களை கர்த்தர் தருவார். உங்களுக்கு தருவார். மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாகவும் தருவார். மற்றவருக்கு கொடுத்தக்க வருமானம் உங்களுக்கு வரும். ஆண்டவருக்கு கொடுக்கத்தக்கதாகவும் வருமானத்தை தருவார். கொடுத்தக்க வருமானம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பேதுருவை போல அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பேதுருவை போல சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியாங்க.
நிறைவான பலன் வரும். நிறைவான பலன் வருங்க. நிறைவான ஆசீர்வாதம் வரும். நிறைவான ஆசீர்வாதம் வருங்க. கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. அவரை நம்புங்க. அவரை நம்புங்க. அவர் மேல் விசுவாசம் வைங்க. அவர் மேல் விசுவாசமா இருங்க. விசுவாசம் பெருகட்டும். விசுவாசம் பெருகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் வார்த்தை உங்கள் வாழ்க்கையை உங்க வாழ்க்கையிலே காலியா இருக்கிற, எம்டியா இருக்கிற, ஒண்ணுமில்லாத இருக்கிற, தரித்திரமா இருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். தரித்திரமா இருக்கிற உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நிரம்பி வழியும். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக தேவன் உங்களுக்கு தந்தருள்வார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சொன்னபடி ஆசீர்வதியும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம். பிசாசிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும். நல்ல வருமானம் கிடைக்கட்டும். வார்த்தையை அருளி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. God bless you.